அனைவருக்கும் வணக்கம். நாம் இக்காணொளியில் பெரிய புராணம் இயற்றிய சேக்கிழார் அவர்களை பற்றிய குறிப்புகளை பார்க்க இருக்கிறோம். பார்ப்பதற்கு முன்பு பெரிய புராணம் என்ற இந்த பாடப்பகுதியில் சோழ நாட்டினுடைய வளம் கூறப்பட்டுள்ளது. அதை பற்றி சில வரிகள் பார்ப்போம். வரப்பு உயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், உயர்ந்த குடியாக நாடெல்லாம் நீர் நாடாக சோழ நாடு திகழ்கிறது. காவிரியின் பாதையெல்லாம் பூ விரியும் கோலத்தை அழகாக விவரித்து உரைக்கிறது பெரிய புராணம். வளங்கெழு திருநாட்டின் சிறப்பை இயற்கை எழில் கவிதைகளாய் படரச் செய்துள்ளது பெரிய புராணம். அதாவது வரப்பு உயர உயர நீர் அவ்வளவிற்கு ஏற்ப உயரும், நீர் உயரும் அளவிற்கு ஏற்ப நீர் பாய்ந்து வளம் செழிக்கச் செய்யும் நெல் உயரும். நெற்செடியின் அளவு உயருமானால் அந்த நெல் செடியை விவசாயம் செய்யும் வேளாண் குடிமக்களின் வாழ்வும் உயரும். இவ்வாறு உயர்ந்த குடியாக நாடு எல்லாம் நீர் நாடாக சோழ நாடு திகழ்கிறது என்பதை பெரிய புராணத்தின் மூலம் நமக்கு காட்டுகிறார் சேக்கிழார். காவிரியின் பாதையெல்லாம், அதாவது காவிரி பெருக்கெடுத்து சோழ நாட்டில் ஓடுகிறது. அவ்வாறு காவிரி செல்லும் பாதைகளிலெல்லாம் பூ விரியும் கோலம், அழகு காவிரி செல்லும் பாதைகளெல்லாம் எவ்வாறு வளமுடன் இருக்கிறது என்ற கோலத்தை அழகாக விவரித்து உரைக்கிறது பெரிய புராணம். காவிரியால் வளம் கொளிக்கும் திருநாட்டின் சிறப்பை எழில் கவிதைகளாய் படரச் செய்துள்ளது நமது பெரிய புராணம். பெரிய புராணத்தின் ஆசிரியர் சேக்கிழார். சேக்கிழார் அவர்கள் தற்போதைய காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள குன்றத்தூர் என்ற ஊரில் பிறந்தவர். இவரது இயற்பெயர் அருண்மொழித்தேவர் என்பதாகும். இவர் சோழ அரசன் 2ஆம் குலோத்துங்கன் அவையில் முதலமைச்சராக இருந்தவர். இவரது காலம் கிபி 12ஆம் நூற்றாண்டு. உத்தம சோழ பல்லவர் என்னும் பட்டம் பெற்றவர் சேக்கிழார். இவரை தெய்வச் சேக்கிழார் என்றும் தொண்டர் சீர் பரவுவார் என்றும் போற்றுவர். இந்த பெரிய புராணம் என்ற நூல் 2 காண்டங்களையும் 13 சருக்கங்களையும் 4286 பாடல்களையும் கொண்டுள்ளன. நூலின் சிறப்பு: தில்லை நடராசப் பெருமான், தில்லையில் வீற்றிருக்கும் நடராசப் பெருமான் உலகெலாம் என அடியெடுத்து கொடுக்க பாடப்பெற்ற நூல். மகா வித்வான் மீனாட்சி சுந்தரனார் பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என சேக்கிழாரையும் இந்நூலையும் பாராட்டியுள்ளார். அவர் பாராட்டியதிலிருந்தே இந்நூல் முழுமையும் பக்தி சுவை விரவி இருப்பதை நம்மால் உணர முடியும். இத்தகைய சிறப்புமிக்க பெரிய புராண நூலில் அமைந்துள்ள பாடல்கள் குறித்து
பார்ப்போம் இனி வரும் காணொளியில். நன்றி.